ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு டயாலிஸு. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால், எங்கள் அம்மா வந்து முக்கீரட்டு கீரை பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் ஏத்தால இருந்துச்சுன்னு கொஞ்சம் பறித்தாங்க. அதை வச்சு நான் சட்னி வச்சேன். இன்றைக்கி வந்து என் பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்கும் வந்து அந்த கீரை கடைஞ்சி கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அந்த கீரை ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதனால் சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கி விட்டுறணும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. கிடைக்கும்போது, முக்கியமாக கிடைக்கும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மழைங்கிறதுனால நல்லா வளர்ந்து நிற்குது எல்லா இடத்துலையும். அதனால் அதை பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி கீரை தான் மக்களே கடைய போகிறேன். கீரை கடைஞ்சி பாவக்காய் வறுத்து கொடுக்க போகிறேன். கொஞ்சம் வெண்டைக்காவும் இருந்து டைம் இருந்துச்சுன்னா அதையும் செஞ்சு டிஃபனில் வச்சுருவேன். ஏன்னா ஸ்கூலில் வச்சுன்னா அதை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மிஸ்ஸெல்லாம் திட்டுவாங்க அப்படின்ட்டு. வீட்டில் வச்சா தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. என் பொண்ணு அன்னைக்கு கீரை செஞ்சு கொடுத்தேன்னா அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் அவளுக்கு நல்லா க்ரீனாக வேணுமாம்மா. எல்லோரும் க்ரீன் கலரில் கொண்டு வராங்கன்ட்டு. அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருன்னாங்க. அதனால் கீரையை ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அரைச்சி அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட வேண்டியதான். சரி மக்களே, வாங்க பார்க்கலாம். நான் கீரை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் உரித்து போடணும். பச்சை மிளகாய் எல்லாம் காஞ்சி போனது தான் கிடக்கு. சரி இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சிட வேண்டியதான். மக்களே, முன்னாடிலாம் எனக்கு வெண்டைக்காய் செய்ய தெரியாது. ஒரு மாதிரி கோலாவே இருக்கும். மூடி போட்டு வேற வச்சுருவேன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். இப்போல்லாம் வந்து மூடி போட்டு வெண்டைக்காய் சமைக்க மாட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டு அதுவே அந்த கோலாலாம் போய் அழகாகவே வந்துடுது முழு வெண்டைக்காய். முன்னாடிலாம் அப்படியே பிசைஞ்சு வச்ச மாதிரி சமைச்சு வச்சுருவேன். வெண்டைக்காய் சமைக்கவே தெரியாது. பழகிட்டேன் மக்களே. பாவக்காய் வறுத்து வச்சுருக்கேன். இதை டிஃபனில் கொடுத்து விட வேண்டியதான். பசங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இந்த கீரையில் கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டேன் போல். ஃபுல்லாகவுமே கொலன்னு இருக்குது. பரவாயில்ல, செஞ்சு கொடுப்போம். மக்களே, ரெடி பண்ணியாச்சு கீரை கூட்டு. நல்லா கொலன்னு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துட வேண்டியதான். இன்னைக்கு நல்லா பிணைஞ்சி டிஃபனில் வச்சிட வேண்டியதான். நான் காலையில் 8 மணிக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் மக்களே. அப்போ தான் கரெக்டாக 8-8:15 எங்கள் ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வருவாங்களா. உடனே வந்து அப்போந்தான் இந்த பிள்ளைங்க வந்து பல் விளக்குறதுக்கே ஸ்டார்ட் ஆகும். காலையில் 7:30க்கு எழுந்திரிச்சாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பல் விளக்குங்க. நான் அவங்க அப்பா வந்த பிறகு தான் பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடியாகி இவங்களையும் நான் கிளப்பி விட்டுட்டு டிஃபனெல்லாம் கட்டிட்டு நானும் டயாலிஸ் கிளம்பிடுவேன் மக்களே. அவங்க ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ஸ்கூல் வந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போய் விட்டுட்டு வந்து அதுக்குள்ளே நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அவங்க போன உடனே. அதுக்கப்புறம் வந்து டயாலிஸ் கிளம்பி போயிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து டயாலிஸ் போய்ட்டு வரேன் மக்களே. பாய்.